பிரியவா போற்றி, பிரியவா போற்றி, பிரியவா இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞாத் சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜ்ஞாத் சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கடா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமானந்தான் கலியுக தெய்வம் காஞ்சிமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. எனக்கு அனுபவத்தோட தலைப்பு தங்க பஸ்மம் சாப்பிட்ற நிலையில் இல்லையே, தங்க பஸ்மம் சாப்பிட்ற நிலையில் இல்லையே. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக தினமுமே பாருங்கள். உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் தான் பார்க்க முடியும். புது புது அனுபவங்கள் இதில் மட்டும்தான் வரும். எவ்வளோ சேனல் இருந்தாலும் எதுவுமே ரிப்பீட் ஆகாத வரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்களும் வரா மாதிரி பெரிய அனுகிரகம் பண்ணிவிட்டு அவர் தான் பண்ணுறார், நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் அது மாதிரியான ஒரு உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தால் சேனலை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. இது அதுவும் என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் மட்டுமே தான் இருக்கும் பெரிய அனுகிரகத்தில். மற்ற எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காஞ்சி மடத்துக்கு வந்த பக்தர்களில் அன்னைக்கு ஒரு பரம ஏழை பக்தை, ஒரு பெண்மணி வந்தா, ஒரு கிராமத்து பொம்பளை மாதிரி இருக்கா. வந்தா ரொம்ப வீக்காக வேற இருந்தா, அப்படியே ஒல்லியாக இருக்கா, இல்லையா. மகாபெரிவா கிட்ட வந்தால் நேர சொன்னான், நேர தைரியமாக பேசினான். ஏன்னா வந்ததே அதுக்கு தானே. யாராவது சொல்லி அமைச்சிருப்பா, பெரியவா கிட்டப்போ இந்த மாதிரி இருக்கு, அவளுக்கு ரத்த சோகை போல் இருக்குது, நீ நிறையா பெரியவா கிட்டப்போ அவர் அனுகிரகம் பண்ணால் சரியாயிடும்னு இருப்பா. அது நான் நினைக்கிறது. நேராக வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாகவே பெரியவா, நம்ம கோவிலெலாம் போனால் நேராக போய் ஏதாவது பிரச்சனை நேராக போய் பேசுகிறோம் இல்லை கடவுள்கிட்ட, அது மாதிரி பெரியவா கிட்ட நேராக பேசுகிறா. எனக்கு ரத்த சோகைங்கிறா அப்படின்னு டாக்டர் சொல்கிறான். அப்படின்னா பெரியவா சொன்னாலும் சரி, நீ தங்க பஸ்மம் சாப்பிடலாமே அப்படின்னாராம் பெரியவா. அவன் எங்கே சாப்பிட முடியும்? பரம ஏழைக்கு எங்கே தங்க பஸ்மம் கிடைக்கும்? அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் கிடைக்காது, வாங்க முடியாதுன்னு எதாவது மாத்திரையாது. நான் ரொம்ப ஏழை பெரியவா, தினம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தவிக்கிறேன், தங்க பஸ்மம் எங்கே சாப்பிட்றது அப்படின்னு சொன்னான். உடனே பெரியவா சரி, உனக்கு மணத்தக்காளி கீரைன்னு தெரியுமோ அப்படின்னாலாம். தெரியும் அப்படின்னாலாம். தங்கத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லுவா அந்த கீரையை. அதனால் அந்த கீரையை நீ சமையல் பண்ணி அதை சாப்பிட்டுக்கோ தினமுமே அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது, மயிலாப்பூர்லேருந்து வந்த ஒரு பக்தர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒருத்தர் இருந்தார் அந்த க்யூவில், இதை கேட்டுகிட்டே இருந்தார். பெரியவா தானே அங்கே உட்காந்து இதெல்லாம் பண்ணுறார் விஷயத்தை. அவர் இந்த சம்பாஷணையை கேட்டுகிட்டே இருக்கார். அவர் சொன்னாராம் உடனே, மயிலாப்பூரில் வெங்கட்ரமணா மெடிக்கல் ஸ்டோர்ஸில் இந்த தங்க பஸ்மம் கிடைக்கிறது பெரியவா அப்படின்னாராம். கிடைக்கிறதுன்னு சொன்னால் அப்புறம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா, கிடைக்கிறதுன்னு சொன்னாராம். இன்னும் பெரியவா ஒன்றும் சொல்ல. அதுக்கு முன்னாடி அவரே சொன்னாராம், பெரியவா உத்தரவு பண்ணால் நான் ஒன்றா வேலைக்கு வாங்கி தட்டுமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ பெரியவா ஒரு ஆளை ஏற்படுத்திட்டார். அதுதான் பரமேஸ்வரன் தான் நாங்கள் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணுறாரு. இவரை வரவழைச்சி தான் அவர் தானே. இந்த மாதிரி யார் சொல்லுவான், மற்ற பேர் ஏதாவது ஏன்டா போய் ஓடறனா பெரியவா கிட்ட போய் நான் வாங்கி தரட்டுமான்னு, செலவு தானே அப்படி. அது கூட யாருக்கோ பேர் இது தெரியாதவா, அங்கேயே வந்த வாளுக்கு நீ எதுக்குடா அப்படி பண்ணுறேன்னு வாழ, அந்த மாதிரி ஆள் இருக்கா.
இது ஒரு கைங்கரியம்னு நினைக்காதவா சில பேர்லாம் அங்கே வருவா சன்னதிக்கு. பெரியவா எல்லாரையும் தான் பார்த்துருக்காரு பெரியவா. அப்போது பெரியவா சொன்னால், உனக்கு முடியும்னா நீ அதை பண்ணு அப்படின்னா. அவ்வளோதான். அப்புறம் அதோட முடிஞ்சிருது. இவ்வளோதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தெரியுறது. யாரோ ஒருத்தர் வந்து நான் வாங்கி தரட்டோமா, பெரியவா உத்தரவு பண்ணால் வாங்கி தரேன், உனக்கு முடியும்னா அதை பண்ணு. பெரியவா அதில் கூட கேர்ஃபுல்லாக பேசியிருக்கா, உனக்கு முடியும்னா பண்ணு. தெரியுமே பெரியவாளுக்கு தெரியாதா முடியும்னு, அது சும்மா சொல்லுவார் அப்படி. அதனால் அது முடிஞ்சால் கூட எனக்கு என்ன தெரியுறது அப்படின்னா, இந்த அனுகிரகம் இல்லாமல் அந்த பொம்பளை அங்கே போயிருக்கவே முடியாது. அதுவும் ரத்த சோகை, அவளை பார்த்தாலே தெரியுது ஒல்லியாக இருக்கா, அவளுக்கு ரத்தம் நிறைய உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அந்த தங்கபஸ்மம் சாப்பிட்டே ஆகணும். என்றைக்கு கீரை சாப்பிட்டு என்றைக்கு அவளுக்கு ரத்தம் வந்து எப்படி சரியாக போகிறான். பெரியவா பார்த்துப்பா, தங்கபஸ்மம் சாப்பிட்டா சரியாயிடும்ன்றதுக்காக தான் நினச்சிப்பார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளை அங்கே ஏற்பாடு பண்ணிட்டார் பக்தர். அவராகவே சொல்லிட்டாரு, நான் வேணா வாங்கி தரட்டுமா பெரியவா, இந்த கடையில் கிடைக்கிறதுன்னு, உனக்கு முடியும்னா வாங்கி கொடு அப்படின்ட்டார். அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரியவா ஒன்றும் சொல்ல. ஆனால் அது ஒரு பெரியவா வாயிலேருந்து வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு உத்தரவுன்னு பண்ணாமல் இருப்பார். அவர் தான் பண்ணியிருப்பார். அந்த பெண்மணிக்கு அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போயிருக்கும், சரியாக இருக்கும். அதெல்லாம் தெரியறது இதில் வரல. அந்த அனுபவத்தில் அதில் சொல்லனாலும் நம்மளவே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் இல்லாமல் யாரும் பெரியவா முன்னாடி போய் நிற்க முடியாது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிவா பாதவேச்சன மகாபிரிவா பாதவேச்சன.